வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ரொம்ப அல்டிமேட்டான ஒரு ரெசிபி. நம்ம டீ கடைக்கு போன உடனே அண்ணா ஒரு டீ அதோட ஒரு வெங்காய போண்டா சாப்பிடுவோம்ல, அந்த வெங்காய போண்டா எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து டீ கடையில் பண்ணுற வெங்காய போண்டா வீட்டில் பண்ணால் சரியாக வர மாட்டுது, ஹார்டாக இருக்குது, சாஃப்டாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. முக்கியமான காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கடலை மாவும் அரிசி மாவும் அந்த வெங்காயம் இந்த 3 ரேஷியும் கரெக்டாக நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணால் சூப்பராக வரும். இப்போ தெளிவாக வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் மிளகாய் பஜ்ஜி நீங்கள் கடையில் சாப்பிடும்போது ப்ளெயினாக கடலை மாவும் அரிசி மாவும் அந்த மிளகாவை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஹோட்டலில் பண்ணுற மாதிரி இந்த மிளகாய் பஜ்ஜியில் ஸ்டஃபிங்லாம் வச்சு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இனோவேட்டிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெங்காய போண்டாக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காய போண்டாக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1/2 கிலோ, இடித்த பூண்டு 15 பல், இஞ்சி 5லேருந்து 6 துண்டு, பச்சை மிளகாய் 3 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வெங்காய போண்டாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வெங்காயம் கட் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, வெங்காயத்தை 1/2 கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணணும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, அதே டைமில் ரஃபாகவும் கட் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் வீட்டில் பிரியாணிக்கும் வெங்காய பச்சடிக்கு எப்படி கட் பண்ணுவீங்க அந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு உதிரியாக கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கொத்தமல்லி, இஞ்சி 5லேருந்து 6 துண்டு இஞ்சி சொன்ன பார்த்தீங்களா, அந்த இஞ்சி வந்து நல்லா இடித்து போடுங்க. முழுசாக போடாது, பொடிசாக கட் பண்ணி போட வேண்டாம். அந்த இஞ்சி சாறு இறங்கினா நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு சோம்பு, அதே மாதிரி தான் இந்த பூண்டும் தோலோடு இடித்து போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால தான் இடித்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை கையிலே பிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பெருங்காயம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் எடுத்துக்கணும். ஏங்கிட்டனா எங்கே அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல பெருங்காயம் நீங்கள் எடுத்துனா உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணுறது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். சில பேர் வந்து கலர் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. கலர் பவுடர் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணால் ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட இஷ்யூலாம் வரும். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கேன், தேவையான அளவுக்கு கடலை மாவு, அரிசி மாவு. எப்பவுமே கடலை மாவு வந்து 1 மடங்குனா 1/2 மடங்கு தான் அரிசி மாவு போட்டுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் சுட எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். போண்டா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறும் வரதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல சூடான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் குக்கிங் சோடா, கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டனா, இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் ஆக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சமான தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக பண்ணிடலாம். இந்த வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு ரேஷியோ எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வெங்காயம் 75%, 75% வெங்காயம் இருக்கணும். மீதி கடலை மாவு, அரிசி மாவு 25% தான் இருக்கணும். நிறைய பேர் கடலை மாவு, அரிசி மாவு அதிகமாக போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த போண்டா டீ கடையில் பண்ணுற மாதிரி இருக்காது. இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு அழகாக ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சி ஃப்ரை பண்ண வேண்டியதான். நீங்கள் இதுவே வந்து உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரலன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற பவுல்லே சைடில் லைட்டாக நீங்கள் ரவுண்டாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் அடிச்சிடும். இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் சூடாக்கணும். அதுக்காக ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வெங்காயம்லாம் தேஞ்சு போயிடும். அதனால் மிதமான சூடில் கரெக்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஃப்ரை பண்ணுறது வேலை தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் இந்த உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப அழுத்தி பிடிக்கூடாது, மெதுவாக பிடிச்சி நீங்கள் போட்டோம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த கடலை மாவு ரொம்ப கெட்டியான ஒரு பக்கம் வரும்போது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் மேலோட்டமாக அழகாக ரவுண்டாக பிடிச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன்.
சூப்பராக வந்துட்டு பாருங்கள். அந்த வெங்காயம்லாம் மேலே அந்த லேயராக சூப்பராக வந்துருக்குல்ல, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது அடடா ஒரு போண்டா என்ன 2 போண்டா சாப்பிட்லாமே சொல்லிட்டு நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மிளகா பஜ்ஜி, நார்மலாக சாப்பிட்ற மிளகா பஜ்ஜிக்கும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்ற மிளகா பஜ்ஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போது இந்த மிளகா பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, உருளைக்கிழங்கு 2 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், ஓமம் சிறிதளவு, குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்டஃப்டு பஜ்ஜிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க கையில் நல்லா மசிச்சு போடுங்க. இதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போடுங்க. பச்சை மிளகாய் அதே மாதிரி 2 நம்பர். அதுக்கு பிறகு உப்பு, சில்லி பவுடர், சாட் மசாலா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் கொத்தமல்லி ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருக்கணும். அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பஜ்ஜி மிளகாய் நீங்கள் வாங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க விதையை எடுத்துடணும். அதனால் இந்த பஜ்ஜை கட் பண்ணும்போது கொஞ்சம் கார்னர் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கொஞ்சம் கேப் விட்ட பிறகு நடுப்பகுதியில் மட்டும் கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க. இந்த விதை எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக கிளியர் பண்ண அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எதுக்காக இந்த விதையை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பச்சை மிளகா அந்த ஸ்டஃபிங்கில் இருக்குது. இதில் இருக்க விதையும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்து சாப்பிடணும். ரொம்ப காரம் அதிகமான நல்லா இருக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால தான் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்டஃபிங்கை அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. தேவையான அளவுக்கு, ரொம்ப அதிகமான ஸ்டஃபிங் வைக்க வேண்டாம். கரெக்டான அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் அதே மாதிரி இந்த ஸ்டஃபிங் பதிலாக வேறு எதுனா ஸ்டஃபிங் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சீஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள நான்வெஜ் ஸ்டஃபிங் வைக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு. இந்த கடலை மாவு யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி மிளகாய் அளவு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் அப்படியும் ஃப்ரை பண்ணலாம். அடுத்தது இந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் பஜ்ஜி எப்போ பண்ணாலும் இந்த பேட்டர் ரெடி பண்ணுற குவான்டிட்டி என்னன்னா, கடலை மாவு 1 மடங்குனா 1/2 மடங்கு அரிசி மாவு இருக்கணும். அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், உப்பு, மஞ்சத்தூள், சீரகம் பவுடர். நார்மலாக நம்ம வீட்டில் பஜ்ஜி மாவு பண்ணும்போதோ இல்லை டீ கடையில் பண்ணும்போதோ இந்த சில்லி பவுடர், அஜ்வாயின் அதாவது ஓமம் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட ப்ரிப்பரேஷனில் இந்த ஓமம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு குக்கிங் சோடா வேண்டாம்னு வச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. இந்த குக்கிங் சோடா எதுக்காக ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் நல்லா வரும். அதே டைமில் அந்த மிளகாய் மேலே வர லேயர் வந்து கரெக்டான தின் லேயராக வரும். அதனால தான் இந்த குக்கிங் சோடா போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த கடலை மாவு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த லம்ப்ஸ் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கோட்டிங் கிடைக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சரில் எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த பஜ்ஜி மாவு ஒட்டாது. அதே டைமில் ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கோட்டிங் அதிகமான ஒரு திக்கான கோட்டிங் கொடுத்துரும். அதனால கரெக்டான டெக்ஸ்சருக்கு நான் ரெடி பண்ண மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் 1 by 1 ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே சொல்கிறது தான், சூடாக இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கும்.
இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான இந்த வெங்காயம் போண்டா அதே மாதிரி மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுல தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.